this is Nithya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பைசியான ஒரு சிக்கன் ரெசிபி தான். வேற ஒண்ணும் இல்லைங்க, பெப்பர் சிக்கன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் முதல்ல நம்ம கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம். ஏன் இந்த கருவேப்பிலையை இந்த மாதிரி வறுக்கிறோன்னா கடைசியாக சிக்கனோட இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமான விஷயம், இந்த கருவேப்பிலையை பதமாக வறுத்துக்கோங்க, அதிகமாக வறுக்க வேண்டாம். இப்போ வறுத்தது போதும், எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் புரிஞ்சதும் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து, இது கூடவே பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம். இப்போ இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பொதுவாக நான்வெஜ் ரெசிபி எதாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள், அதோடைய டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இது ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு மஞ்சள்தூள், இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் தக்காளி நல்லா வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய் வெளில வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் ரெசிபிங்க. சமையலே தெரியாதவங்க கூட இதை கண்டிப்பாக பண்ணிடலாம். முக்கியமாக பிகினர்ஸ் சீக்கிரமாக பண்ணிடலாம், ஈஸியாக. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் வெளியில் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே தனியாத்தூள், 1 பாதியமாக இடிச்ச கருப்பு மிளகு, இது ஃப்ரெஷ்ஷாக இடிச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எல்லாமே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஓப்பன்லேயே குக் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. திரும்ப ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதி வந்ததும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுடுங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் சிக்கன். நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லாவே குக் ஆகிருக்குங்க. இப்போ மறுபடியும் நம்ம மிளகை சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா காரம்லாம் உள்ளே இறங்கும், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் சரியில்லைன்னா நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் நல்லா கெட்டி ஆகட்டும், இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி. அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் பெப்பர் ஃப்ரை நல்லாயிருக்கும். நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. முன்னைக்கும் இப்போக்கும் பாருங்கள், தண்ணி எல்லாமே சுண்டி இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ கடைசியாக நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நீங்கள் கடைசியாக சேர்த்தக்குள்ள. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இந்த பெப்பர் சிக்கன் பொறுத்த வரைக்கும் மிளகு அதிகமாக இருக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் சேர்த்து போட்டிங்கன்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் கம்மி மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போ கடைசியாக நம்ம முதல்ல வறுத்து வச்ச கருவேப்பிலை இருக்குது இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பெப்பர் சிக்கன் ரெடி. இந்த பெப்பர் சிக்கன் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தோசை, சப்பாத்தி எது கூடனாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். முக்கியமான விஷயம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அந்த மிளகு இருக்குது இல்லையா, அதனால காரசாரமாக டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பெப்பர் சிக்கன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி லைட்டாக லெமன் புளிஞ்சுக்கோங்க. கூடவே வெங்காயம் வச்சு சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகோடைய காரம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம எவ்வளவோ சிக்கன் ரெசிபி சாப்பிட்ருப்போம், பட் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.